ஆல் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான எக்ஸாம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம் எப்படி வந்திருக்கு, செகண்ட் செமஸ்டர், ஃபோர்த் செமஸ்டர், சிக்ஸ்த் செமஸ்டருக்குலாம் எப்படி வந்து இந்த எக்ஸாம்ஸ் நடந்துச்சு, ஸோ இதில் வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், இனிமேல் வரப்போகிற எக்ஸாம்ஸ், அதாவது அப்கமிங்கில் இனிமேல் அடுத்த செமஸ்டர் வரப்போகிறதுல நம்ம இந்த மாதிரிலாம் வந்து பண்ணோம் அப்படின்னா அடுத்த செமஸ்டரில் நல்ல மார்க் எடுக்கலாம். அதெல்லாம் என்னன்னு பார்க்கலாம். ஸோ இது மாதிரி லாஸ்ட் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு ஹாப்பினஸாக இருப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து இந்த ரிசல்ட் எப்போ இருக்கும், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எப்போ இருக்கும், ஸோ அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் ரீஓப்பன் எப்போ அப்படிங்கிறதெல்லாம் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதை பற்றி நான் சிம்பிளாக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஜஸ்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாமே கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குலாம் போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அனாயன்ஸில் படிக்கிற ஏப்ரல் மே 2024 ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கான லாஸ்ட் எக்ஸாம் இன்னைக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஃபோர்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து 27 ஜூலைலே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஆயிருக்கும். சிக்ஸ்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 13 இல்லை 11 இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸாம் வந்து உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா மே 15 வந்து ஸ்டார்ட் ஆக வேண்டிய எக்ஸாம், அதை வந்து ஜூன் 6க்கு வந்து போஸ்ட்போன் பண்ணாங்க. சிக்ஸ்த் செமஸ்டர் அண்ட் எயித்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உங்களுக்கு அப்போ வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இந்த ஜூலை செகண்ட் வீக்கில் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஜூலை 10 வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் செமஸ்டர் அண்ட் ஃபோர்த் செமஸ்டருக்கு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக வேண்டியது. ஸோ இதில் செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸு காலையில் எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ மத்தியானம் வந்து ஃபோர்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்வரான்மெண்டல் சயின்சஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டி பேப்பர் வந்து நடக்க வேண்டியது. அதை போஸ்ட்போன் பண்ணி இன்னைக்கு வச்சிருந்தாங்க ஜூலை 31. செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஜூலை 27 எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு ஃபோர்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ ஓவராலாக வந்து இந்த ஏப்ரல் மே 2024 பார்த்தீங்க அப்படின்னா இந்த அளவு வந்து உங்களுக்கு நடந்துச்சு. ஸோ இன்னைக்கு எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் ஆயிருக்கும். ஸோ ஓவராலாக ஃபோர்த் செமஸ்டர், சிக்ஸ்த் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் கொஸ்டின் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெகுலேஷன் 2021 சிக்ஸ்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மீடியமாக வந்துருந்துச்சு. மெஜாரிட்டி ஒரு சில பேப்பர்ஸில் ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த சிக்ஸ்த் செமஸ்டருக்கு வந்து மீடியமாக இருந்துச்சு. ஸோ ஒரு சில கொஸ்டின் கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருந்தாங்க. செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக தான் வந்து எல்லா கொஸ்டினுமே வந்துருந்துச்சு. ஸோ ஆனால் கொஞ்சம் ஒரு சில பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் மீடியமாக வந்து கேட்டிருந்தாங்க. 1-2 பேப்பர்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்டுருக்கலாம். அரியர் பேப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈஸியாக தான் வந்துருந்துச்சு. ஃபோர்த்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா மெஜாரிட்டி எல்லா கொஸ்டினுமே கஷ்டமாக தான் வந்துருந்துச்சு. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்திருப்பாங்க. ஆனால் லாஸ்ட்டு ஒரு சில எக்ஸாம்ஸ்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் மெஜாரிட்டி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக வந்துருந்துச்சு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏப்ரல் மே 2024 பொறுத்த வரைக்கும் ஸோ மீடியமாக வந்துருந்துச்சு. ஸோ இந்த ஃபோர்த்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி இதெல்லாமே கடந்து வந்து இப்போ வந்து எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணி இருக்கீங்க. ஸோ இந்த கான்ஃபிடன்ஸை கரெக்டாக வச்சுக்கோங்க. பாசிட்டிவ் எப்பயுமே திங்க் பண்ண பாருங்கள். ஸோ நீங்கள் எல்லாருமே உங்கள் ஓன் கிங்டமுக்கு கிங் அண்டு குவீன்ஸ் தான். ஸோ நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதை கரெக்டாக வந்து 4-5 ரூபா திங்க், பிளான், எக்ஸிக்யூட் இதை கரெக்டாக பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாம்ஸில் வந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னா மெஜாரிட்டியாக நீங்கள் ஒரு 4 டாபிக்ஸோ 3 டாபிக்ஸோ கவர் பண்ணீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ஸில் பாஸ் ஆகிறது கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கள் நல்லா புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு சப்டிவிஷன்ஸாக கொஸ்டின் கேட்டாங்க. அதே மாதிரி ஒரு கொஸ்டின்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2-3 டாபிக்ஸை அப்படியே இன்க்ளூட் பண்ண மாதிரி கேட்டிருப்பாங்க. அதனால் அப்கமிங்கில் இனிமேல் வரப்போகிற அப்கமிங் செமஸ்டர்ஸ்லாம் 4-5 டாபிக்ஸை கவர் பண்ண பாருங்க. ஜஸ்ட் 2-3 டாபிக்ஸ் மட்டும் படிக்காதீங்க. ஸோ நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. 2-3 கொஸ்டின் மட்டும் கொடுங்க ப்ரோ, எதுக்கு இவ்வளோ கொஸ்டின் கொடுத்துருக்கீங்கன்னு. ஏன்னா உங்களுக்கு 2-3 கொஸ்டின் மட்டும் படிக்கிறது வந்து கிடையாது. நீங்கள் எல்லா டாபிக்ஸ் கவர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வந்து நல்ல மார்க்ஸ் எடுக்க முடியும், பாஸ் ஆக முடியும். இதை ஃபோர்த்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லாவே உணர்ந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு இந்த ஓவரால் ஏப்ரல் மே 2024 எக்ஸாம்ஸ் வந்து எப்படி வந்துருந்துச்சு அப்படிங்கிறத சிக்ஸ்த் செமஸ்டர், செகண்ட் செமஸ்டர், ஃபோர்த்து செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அதே மாதிரி உங்கள் சப்ஜெக்ட்ஸில் ஏதாச்சும் கிரேஸ் மார்க்ஸ் டவுட் இருந்துச்சு அப்படின்னா எந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு வந்து டவுட் இருக்கோ அதை கமெண்ட் பண்ணுங்க. நான் கண்டிப்பாக வந்து நெக்ஸ்ட் அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிசல்ட் எப்போ வரும் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபியூஷன் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இதை பற்றி நான் கிளியராகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துக்கோங்க. இப்போ நான் சிம்பிளாக மட்டும் சொல்லிடுறேன். ஸோ உங்களுக்கு இப்போ தான் வந்து எக்ஸாம்ஸ் கம்ப்ளீட்டாக இருக்குது. ஸோ இது வந்து ஒரு 1 மந்த் வச்சுக்கோங்க, இல்லை 1.5 மந்த் வச்சுக்கோங்க. மெஜாரிட்டி அந்த 1 மந்த்க்குள்ளே வந்து ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக சிக்ஸ்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரிசல்ட் வந்து வர்றதுக்கு அதிக பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா WH11 கோட் வந்து இருக்குது. ஸோ உங்கள் 8th செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதனால் அவங்களுக்கு வந்து ஜூனியர்ஸோட ரிசல்ட் பப்ளிஷ் ஆகணும். ஸோ அதனால் மேபி வந்து உங்களுக்கு வர்றதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இந்த ரிசல்ட் எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் வரலாம், அப்படின்னா ஆகஸ்ட் லாஸ்ட் வீக் வரலாம். ஸோ இது வந்து என்னோட ப்ரெடிக்ஷன் தான். நான் இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன், அதை செக் பண்ணுங்கள். அதில் நான் கிளியராக வந்து கொடுத்துருப்பேன் அது என்ன பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறத. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் ஸ்லாட் 1 பொறுத்த வரைக்கும் 1 ஆகஸ்ட்லேருந்து 4 ஆகஸ்ட் வரைக்கும், ஸ்லாட் 2 பொறுத்த வரைக்கும் 5 ஆகஸ்ட்லேருந்து 8 ஆகஸ்ட் வரைக்கும் இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரீஓப்பனிங் டேட் பொறுத்த வரைக்கும் 12 ஆகஸ்ட். இதை பற்றி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபோர்த் செமஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வந்து நாளையிலேருந்து வந்து ஸ்டார்ட் ஆகும். நல்லா பண்ண பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஓவராலாக இந்த டவுட்ஸ்லாம் வந்து கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.